வெல்லட்டும் 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 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லட்டும் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக வென்றெடுப்போம் 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 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வென்றெடுப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வென்றெடுப்போம் 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 தொழிலாளர் உரிமையை வென்றெடுப்போம் தொழிலாளர் உரிமையை வென்றெடுப்போம் சிபிஐ ஜிந்தாபாத் சிபிஐ ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் 99 கால் பதிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க 99 கால் பதிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க 99 கால் பதிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க ಜಿಂದಾಬಾದ್ ಜಿಂದಾಬಾದ್ 99ನೇ ವರ್ಷ ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಾದಂತ ಜಿಂದಾಬಾದ್ 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 ಇನ್ಕಿಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್ 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 ಸಿಪಿಐ 1925ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಹುಟ್ಟಿದಂಥದ್ದು. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷದ ವತಿಯಿಂದ ಇವತ್ತು 99 ವರ್ಷಗಳ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಆಚರಣೆ ನಡೀತಾ ಇದೆ. ಈ ಒಂದು ಆಚರಣೆಯ ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗ ಮತ್ತು ದಲಿತರು ಮತ್ತು ಮಹಿಳೆಯರ ಇಡೀ ನಿರಂತರವಾದಂಥ ಒಂದು ಏನು 99 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ನಡೀತಾ ಬಂದಿದೆ. ಕಾನ್ಪುರದಲ್ಲಿ ಸ್ಥಾಪನೆ ಆದಂಥ ಒಂದು ಪಕ್ಷ. ಹಾಗಾಗಿ ಒಂದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷವನ್ನು ಇಡೀ ದೇಶದಲ್ಲೇ ಸಮೃದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಮಿಕ ಚಳವಳಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ಪ್ರಾಣ ತ್ಯಾಗ ಬಲಿದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಇವತ್ತು ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗ ಮತ್ತು ದುಡಿಯುವಂಥ ಜನರ ಬದುಕನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಒಂದು ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಇವತ್ತು ನಿರಂತರವಾದಂಥ ಒಂದು ಚಳವಳಿಯನ್ನು ನಡೀತಾ ಇದೆ. ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ಇವತ್ತು ನಿವೇಶನ ರೈತರ ಬಗ್ಗೆ ಮತ್ತು ಇಡೀ ಜನಸಾಮಾನ್ಯರ ಬಗ್ಗೆ ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಇಡೀ ದೇಶದಲ್ಲೇ ನಡೀತಾ ಇರತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಚರಣೆಯನ್ನು ಸಮೃದ್ಧವಾಗಿ ಇಡೀ ದೇಶದಲ್ಲೇ ನಡೀಬೇಕು, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಚಳವಳಿಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಅಂತೇಳಿ ಈ ಒಂದು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಬಂಧುಗಳೇ. ಹಾಗೆಯೇ ಇವತ್ತು ಏನು ಈ ಕೆಜಿಎಫ್ನ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಇಡೀ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದ ನಿವೇಶನ ರೈತರಿದ್ದಾರೆ. ನಿವೇಶನ ರೈತರು ಕೂಡ ಇವತ್ತು ಹೋರಾಟ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದೆ. ಇವತ್ತು ಕಾರ್ಮಿಕ ಚಳವಳಿಯನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದೆ. ಇವತ್ತು ಬದುಕಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸುಮಾರು ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಪ್ರತಿನಿಧಿಸಿದಂಥ ನಮ್ಮ ಏನು ಚುನಾವಣೆ ಪ್ರತಿನಿಧಿಸಿದಂಥ ಇವತ್ತು ಜನಸಾಮಾನ್ಯರ ಬದುಕನ್ನು ಬೀದಿ ಪಾಲು ಮಾಡಿದಂಥ ಒಂದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ನಿರಂತರವಾಗಿ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜನರ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಬದುಕನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಚಳವಳಿಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಕಟ್ತಾ ಇದೆ. ಈ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಜನರನ್ನು ಸಂಘಟಿಸಿ ಈ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಬದುಕನ್ನು ಕಟ್ಟಬೇಕು, ಈ ಒಂದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಬಲಿಷ್ಠವಾಗಿ ಬೆಳೆಸಬೇಕು ಅನ್ನುವಂಥ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ ಬಂಧುಗಳೇ. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 99ஆம் ஆண்டில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கால்பதிக்கின்றது. இந்திய வரலாற்றில் முதல் அரசியல் கட்சியாக 1925 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தியாவினுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கான்பூர் நகரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது. அதே சமகாலத்திலே அந்த நாளிலேயே நாக்பூரிலே இன்னொரு மிகப்பெரிய ஒரு விசவாய்ந்த ஒரு அமைப்பு தோன்றியது. அது RSS 1920 அதே நாக்பூரிலே தோன்றியது. ஆனால் இந்தியாவிலே அன்றைக்கு இந்திய நாட்டிலே வெள்ளையர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும், இந்திய நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கங்கள் ஜாதி பேதமற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு கோட்பாடுகளை கொண்டு இந்தியாவிலே பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்தது. இந்தியாவிலே காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாக தோன்றவில்லை. அது சுதந்திரத்திற்காக போராட்டம் உருவாக்குவதற்காக தோன்றப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் இந்திய நாடு ஒரு அரசியல் கட்சியின் கீழ் வர வேண்டும் என்று சொன்னார்கள். உலக கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே கட்ட முடியுமா என்று நினைத்தார்கள்.
ஆனால் அன்றைக்கு சிங்காரவேலர் மிகப்பெரிய நிலச்சுவாந்தாரனுடைய குடும்பத்திலே பிறந்த பிராமணர் குலத்தைச் சேர்ந்த சிங்காரவேலர் தலைமையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது. ஸ்தாபக செயலாளராக சிங்காரவேலர் அவர்கள் உருவாக்கப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியது. இந்திய நாட்டிலே ஒரு அரசியல் சாசன சட்டம் அமர்வதற்காக மிகப்பெரிய சமத்துவ சமுதாயம் வளர்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே செல்லுபடி ஆகுமா, அழிந்து விட்டது ஒழிந்து விட்டது என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு 99ஆம் ஆண்டிலே கால் பதித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பல்வேறு அச்சுறுத்தல்கள் இந்தியாவிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு பக்கம் வெள்ளையர்களை எதிர்த்து போராட வேண்டி இருந்தது. பிரிட்டிஷ் அரசு ஒழிக்கப்பட வேண்டும், இந்தியாவிலே ஒரு சமதர்ம சோசியலிச அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு போராடியது. நேரு தலைமையிலே காங்கிரஸ் அரசு அமைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்று வலுப்பெற்ற எதிர்கட்சியாக இந்த நாட்டிலே இருந்தது. இன்றைக்கு எந்த ஆர்எஸ்எஸ் அன்றைக்கு 1925 இந்தியா நாட்டிலே தோன்றியதோ அப்பொழுதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரித்தது. ஒரு காலத்திலே இது மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக, பல மதங்களை கூறு போடுகின்ற ஒரு அமைப்பாக, ஜாதிய கலவரங்களை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பாக, இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை உடைத்தெறிகிற அமைப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் உருவாகும் என்று அன்றைக்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் சொல்லப்பட்டது. அன்றைக்கு பகத்சிங்கால் சொல்லப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றே சொன்னது, ஒரு நாள் இந்த இயக்கம் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று. இன்றைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டையே கூறு போடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலமாக பேக் போனாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை, அண்ணல் அம்பேத்கரால் வகுக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை இன்றைக்கு தூக்கி எறிகின்ற வேளையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் விரோத, விவசாய விரோத, மக்கள் விரோத, இன்றைக்கு மீண்டும் நாம் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக உருவாக்கக்கூடிய கல்வி திட்டங்களை இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூலியமாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இதை எதிர்க்கக்கூடிய வலுவான அமைப்பை அன்றைக்கு இந்திய நாடு உருவாவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய அரசியல் கட்சி தோன்றியது. இன்றைக்கு இந்தியாவை காப்பதற்காக, இந்தியா மீண்டும் துண்டு துண்டாக ஆக்கக்கூடாது, மதவாதிகளின் கையிலே போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்தியா என்கின்ற அந்த கூட்டணியை உருவாக்குவதிலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு இன்னல்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கோலார் மாவட்டத்திலும் சரி, கோலார் தகவையிலும் சரி, இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரதானமாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. முக்கியமாக கோலார் தங்கவயல் மக்கள் இன்றைக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு, இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு இங்கே தொழிற்சாலை இல்லை, இங்கே நமக்கு குடிப்பதற்கு சரியான சுகாதாரமற்ற தண்ணீர் இன்றைக்கு இல்லை, மருத்துவ பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு எதையும் தட்டி கேட்கக்கூடிய அளவிலே ஒரு வலுவான அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு கோலார் தங்கவயலிலும் கூட இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய பாதிப்பிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். கேட்பாடற்ற முனிசிபாலிட்டி, இன்றைக்கு சரியான முறையிலே இன்றைக்கு நகரசபை செயல்படவில்லை, சுகாதார சீர்கேடு இன்றைக்கு இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகராட்சி இன்றைக்கு இல்லை. வாக்கு என்கின்ற பேரால், பணம் என்கின்ற பேரால் இன்றைக்கு பணம் இருந்தால் நாம் இந்த மண்ணை ஆண்டு விடலாம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த ஆண்டு அள்ளி முதல் டெல்லி வரை இன்றைக்கு
தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு 52 கோடி வட்டியோடு இன்றைக்கு வழங்கப்பட வேண்டும். பிச்சானாத்தோம் மாரிக்குப்பம் ரயில் பாதை திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும். பெபல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு 35,000 கூலி உயர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். தங்க வயலிலே பல்வேறு தொழிற்சாலைகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் கோலார் தங்க வயல் வரலாற்றிலே எந்த ஒரு அரசியல் கட்சியோ தங்களுடைய தோழர்களை தொழிலாளர்களை ஒன்று திரட்டி டெல்லி ஜந்தர் முந்தரிலே ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாரிக்குப்பத்தில் இருந்து டெல்லி வரை மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி கடந்த ஆண்டு நடத்தி காட்டியது. நடத்தி காட்டுகின்ற போது பலர் எங்களை பார்த்து ஏளனமாக பேசினார்கள், எங்களை பார்த்து அள்ளி நகையாடினார்கள். எங்க டெல்லிக்கு போயிட்டா வீடு கட்சிடுமா, டெல்லிக்கு போயிட்டா ரயில் ரூட் வந்துருமா, டெல்லிக்கு போயிட்டா பெமல இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க முடியுமா என்று சொன்னார்கள். யார் எங்களை பார்த்து என்ற கேலி செய்தார்களோ இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். தொழிலாளர்களை பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு என்று இன்றைக்கு கோஷமிடுகிறார்கள். தங்க வயலை விட்டு ஓடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்க வயலிலே ஐயோ என் மக்கள் என்கின்ற இந்த நீலி கண்ணீரை இன்றைக்கு வடிக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலின் போது இதே எம்எல்ஏ வீடு வீடா வீதி வீதியா மைனிங் பகுதியில போய் உங்களுக்கு பட்டா கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஓட்டு வாங்கின எம்எல்ஏ இன்னைக்கு 11th வார்டு எலெக்ஷன்ல மீண்டும் அதே நீலி கண்ணீரை வடிகிற நீ எலெக்ஷன்ல கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் மைன்ஸ பத்தி பேசாத எம்எல்ஏ இன்னைக்கு 11th வார்டு பை எலெக்ஷன்ல நேத்து முந்தினேத்து அதே வார்த்தையை சொல்ற, இந்த வீடுகளுக்கு நாக்குற, இந்த வீடுகளை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ற. ஆனா அந்த ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த கோஷம். ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக என்றும் குரல் கொடுக்கின்ற ஒரு அரசியல் கட்சி. இன்றைக்கு அதே கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு லோக்கலுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். எம்எல்ஏ நீ தர்ணா உக்காந்தியா? பெமல் கேட்டுக்கிட்ட இன்னைக்கு உக்காந்து ஒரு தர்ணா போராட்டத்தை நீ பெமல்ல எதிர்த்து ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்தி இருந்தா இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் என்னுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு தங்க சுரங்கத்தை பற்றியோ தொழிலாளர்கள் பற்றியோ பெமலை பற்றியோ அக்கறை இல்லாத அரசியல் கட்சிகள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் என்றோ மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிப்பவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனைக்காக வருபவர்கள் அல்ல. அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். இது என்ன அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட வீடா? சொந்தமாக்கப்படுறது நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டது. அதனால் அந்த பரிந்துரைகளை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக விரைவிலே மெயின் கேட் முன்னாடி தர்ணா போராட்டத்தையும் இந்த மைன்ஸ் வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவோம். இந்த நேரத்திலே அனைத்து அரசியல் கட்சிகளையும் உண்மையாகவே இந்த பிரச்சனை மீது அக்கறை இருந்தால், இந்த தொழிலாளர்களுடைய மீது அக்கறை இருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் வீதிக்கு வரணும், போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 99ஆம் ஆண்டிலே நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை தங்க வயலிலே உருவாக்குவோம். இன்குலாப் ஜிந்தாபாத்.